ஓம் நம சிவாய. உலகத்தில் 5 கைலாஷ் இருக்குது. அதுக்கு பேர் பஞ்ச கைலாஷ், பஞ்ச கேதார், சப்தபத்ரின்னு இருக்குது. எப்படி தமிழ்நாட்டில் சிவனுக்கு 234 ஸ்தலங்கள் இருக்கும், 51 சக்தி பீடங்கள் இருக்கும், எல்லாம் இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் முக்கியமான 10 மலைகள் இருக்குது. சிவனுக்கு உண்டானது பர்வத மலை இருக்குது, கொன்றாங்கி மலை இருக்குது, ரங்க மலை இருக்குது, இன்னும் 4-5 மலை முக்கியமான மலைகள்லாம் இருக்குது. இங்கே எல்லாமே போகலாம். எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்குது போகிறதுக்கு. அது மாதிரி இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது முக்கியமான வீடியோ ரங்கமலை பற்றி. ரங்கமலை திண்டுக்கல் மாவட்டத்தில் வேடசந்தூர்லேருந்து 17வது கிலோமீட்டரில் இருக்குது. அங்கே டேரெக்டாக பஸ்ஸில் போக முடியாது, ஏன்னா பஸ் அங்கே நிற்காது. அந்த ரங்கமலை கோவில் வாசல் உள்ளே போகாது. ரங்கமலை கோவிலுக்கும், அதாவது மெயின் ரோட்லேருந்து அந்த மலை அடிவாரம் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் இருக்குது. நீங்கள் ஆட்டோ பிடிச்சி தான் போகணும், இல்லை நடந்தால் போகணும், இல்லை ப்ரைவேட் வெஹிக்கிளில் போகலாம். அதனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணி போனால் நல்லது. சாப்பிட்றதுக்கு எல்லாமே திண்டுக்கல்லேருந்தோ இல்லை வேடசந்தூர்லேருந்தோ வாங்கிட்டு போங்க, அங்கே எதுவுமே கிடைக்காது. இது முக்கியமான விஷயம். உங்களுக்கு வேண்டப்பட்ட மருந்துகள் கூட இதுக்காக வழியில் தேவைப்பட்டு எடுத்துன்னு போகலாம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ரங்கமலையை பற்றி பார்க்க. ரங்கமலை கிட்டத்தட்ட 3500 அடி உயரத்துக்கு மேலே இருக்குது. முழுகை காடு. இது கீழே இருந்து மேலே போகிறதுக்கு கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஆகும். 2.5 மணிலேருந்து 3 மணி நேரம். மேலெல்லாம் குடிக்கலாம் தண்ணி கிடையாது, ஒரே ஒரு சுனை தான் இருக்குது. அந்த சுனையில் இருக்கிற தண்ணி தான், அந்த தண்ணியை எடுத்து போயிட்டு சிவனுக்கு அங்கே அபிஷேகம் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே ஒரு கம்புன்னு சொல்லுவாங்க, அது முடிஞ்சால் போங்க, முடியலனா விட்டுருங்க. ரிஸ்க் எடுத்து அதுக்கு ட்ரெக்கிங் போகாதீங்க. வாங்க இப்போ ரங்கமலை ட்ரெக்கிங் பார்க்கலாம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுங்க. நீங்கள் என்னுடைய வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. உலகத்தில் 5 கைலாஷ் இருக்குது. அதுக்கு பேர் பஞ்ச கைலாஷ், பஞ்ச கேதார், சப்தபத்ரின்னு இருக்குது. எப்படி தமிழ்நாட்டில் சிவனுக்கு 234 ஸ்தலங்கள் இருக்கும், 51 சக்தி பீடங்கள் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் முக்கியமான 10 மலைகள் இருக்குது. சிவனுக்கு உண்டானது பர்வத மலை இருக்குது, கொன்றாங்கி மலை இருக்குது, ரங்க மலை இருக்குது, இன்னும் 4-5 மலை முக்கியமான மலைகள்லாம் இருக்குது. இங்கே எல்லாமே போகலாம். எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்குது போகிறதுக்கு. அது மாதிரி இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது முக்கியமான வீடியோ ரங்கமலை பற்றி. ரங்கமலை திண்டுக்கல் மாவட்டத்தில் வேடசந்தூர்லேருந்து 17வது கிலோமீட்டரில் இருக்குது. அங்கே டேரெக்டாக பஸ்ஸில் போக முடியாது, ஏன்னா பஸ் அங்கே நிற்காது. அந்த ரங்கமலை கோவில் வாசல் உள்ளே போகாது. ரங்கமலை கோவிலுக்கும், அதாவது மெயின் ரோட்லேருந்து அந்த மலை அடிவாரம் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் இருக்குது. நீங்கள் ஆட்டோ பிடிச்சி தான் போகணும், இல்லை நடந்தால் போகணும், இல்லை ப்ரைவேட் வெஹிக்கிளில் போகலாம். அதனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணி போனால் நல்லது. சாப்பிட்றதுக்கு எல்லாமே திண்டுக்கல்லேருந்தோ இல்லை வேடசந்தூர்லேருந்தோ வாங்கிட்டு போங்க, அங்கே எதுவுமே கிடைக்காது. இது முக்கியமான விஷயம். உங்களுக்கு வேண்டப்பட்ட மருந்துகள் கூட இதுக்காக வழியில் தேவைப்பட்டு எடுத்துன்னு போகலாம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ரங்கமலையை பற்றி பார்க்க. ரங்கமலை கிட்டத்தட்ட 3500 அடி உயரத்துக்கு மேலே இருக்குது. முழுகை காடு. இது கீழே இருந்து மேலே போகிறதுக்கு கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஆகும். 2.5 மணிலேருந்து 3 மணி நேரம். மேலெல்லாம் குடிக்கலாம் தண்ணி கிடையாது, ஒரே ஒரு சுனை தான் இருக்குது. அந்த சுனையில் இருக்கிற தண்ணி தான், அந்த தண்ணியை எடுத்து போயிட்டு சிவனுக்கு அங்கே அபிஷேகம் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே ஒரு கம்புன்னு சொல்லுவாங்க, அது முடிஞ்சால் போங்க, முடியலனா விட்டுருங்க. ரிஸ்க் எடுத்து அதுக்கு ட்ரெக்கிங் போகாதீங்க. வாங்க இப்போ ரங்கமலை ட்ரெக்கிங் பார்க்கலாம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுங்க. நீங்கள் என்னுடைய வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓம் நம சிவாய. இன்னும் போகணுங்க. இன்னும் 1 ஹவர் ட்ரெக் இருக்குது. இந்த மாதிரி தான் பாதை. இது எவ்வளோ தூரம் போகிறது எங்களுக்கு தெரியாது. வர மட்டும் போவோம்.
பொட்டல் காடுங்க. ஆனால் வெயில் தெரியல எனக்கு. பார்க்கலாம் இங்கேருந்து பாருங்கள். நான் எவ்வளோ ஹைட்டில் வந்துட்டேன் பாருங்கள். இப்போ நாங்கள் ரங்கமலை ட்ரெக்கிங் போயிட்டுருக்கோம். எப்படினாலும் இங்கேருந்து இன்னும் 1 hour ஆகும். தண்ணி பாட்டில் இல்லாத வராதிங்க. அதே மாதிரி நீங்கள் சொந்த வண்டியில் வந்தால் நல்லது. பஸ்ஸெலாம் உள்ளே வராது. 2 கிலோமீட்டர் உள்ளே நடக்கணும், இல்லை ஆட்டோ வச்சுன்னு வரணும். வேறு வழியே கிடையாது. ஆமாம், ரங்கமலைக்கு வரும்போது ஃபுல் எக்யூப்டோடு வருங்க. இப்போ நாங்கள் ரங்கமலையில் கோயிலில் தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ மேலே நடந்து வந்திருக்கோம். இந்த கலசை பார்த்தோம். கலசத்தை பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஐ திங்க் இங்கே வந்து மேக்ஸிமம் ஒரு 1/2 hour ஆகும்னு நினைக்கிறேன். இந்த கலசம் இங்கே இந்த வழியில் வரும்போது இந்த கலசத்தை கட்டாயம் தரிசனம் பண்ணிட்டு போங்க. நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும். அதுதான் இங்கே ஐதீகம். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் பயப்படாதீங்க. கொன்றாங்கி மலை மாதிரி கிடையாது. அதோட ஈஸி தான். நல்ல நிழலாக இருக்குது. தாராளமாக ஈஸியாக நடந்து போகலாம். ஒன்று, ஆனால் கட்டாயம் வாட்டர் பாட்டில் எடுத்துன்னு வரணும். நீங்கள் சாப்பிட்ற ப்ரீயராக இருந்தால் சாப்பிட்றதுக்கு எதாவது எடுத்துன்னு வரணும். இது 2 டெஃபினட்டு. ஆனால் இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன். நம்ம சாமி மலைக்கு போகிறதுனால கொன்றாங்கி மலைக்கு வந்து நம்ம காலணிகள் போட்டு போகக்கூடாது. ஆனால் இங்கே வந்து அலோடு. கீழே சொல்கிறாங்க நீங்கள் போட்டுட்டு போகலாம், தப்பு கிடையாது. செருப்பு இல்லாத நடந்து பழக்கம் இல்லாத செருப்பு போட்டு வரலாம், தப்பே கிடையாது. ஆமாம், மற்றெல்லாம் நம்ம இஷ்டம்தான். ஆனால் இங்கே வரும்போது தயவுசெய்து இந்த சுற்றுச்சூழல் புழு பார்த்திங்களா, இதை வந்து க்ளீனாக வச்சுக்கணும். தயவுசெய்து இந்த பிளாஸ்டிக் பாட்டிலோ இல்லை பிளாஸ்டிக் கவரோ பேப்பரோ சாக்லேட் கவரோ தயவுசெய்து எதுவும் போடாதீங்க. இங்கே அங்கங்கே இருக்குது. எங்களால் முடிஞ்ச மட்டும் நாங்கள் எதுவும் போடுறது கிடையாது. கட்டாயம் இந்த மலைக்கு வந்து தரிசனம் பண்ணணும் நீங்கள் எல்லாருமே. நிஜமாவே இது ஒரு அடர்ந்த காடு தான் அது. தேங்க்யூ. இப்போ இந்த ரங்கமலை பாதி தூரத்துக்கு மேலே வந்தாச்சு. இந்த வீடியோ ஷாட்டை வந்து மேலேருந்து எடுக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். ஃபுல்லாகவே அடர்ந்த காடு தான். கொஞ்சம் மணி இப்போ 10:15 ஆகுது. வெயில் தெரியல எங்களுக்கு. ஏன்னா இங்கே நிறைய மரம் செடி இருக்கிறதுனால. இன்னொன்று, மூலிகை நிறைந்த மலை. கொன்றாங்கி மலை மாதிரி கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே மூலிகை தான். அதனால் நமக்கு கூலாக இருக்குது நடந்து வரதுக்கு. டயர்ட்னஸ் தெரியல. மறுபடியும் சொல்கிறேன், இந்த மலைக்கு வரும்போது தயவுசெய்து குடி தண்ணீர் எடுத்து கொண்டு வர வேண்டும். பிளாஸ்டிக் எங்கேயும் போடாதீங்க. நான் வரவையில் ஒன்று கூட பார்க்கல. அதே மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். சைட் வியூ ஷாட் பாருங்கள். கொஞ்சம் உச்சிக்கு வந்துட்டோங்க. இன்னும் கொஞ்சம் தான் ட்ரெக் பண்ணோம். மறுபடியும் பாருங்கள், இன்னொரு வீடியோ ஷாட்டு டாப்பில் இருந்து. என்ஜாய் தி பியூட்டி ஆஃப் தி நேச்சர். இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் ஒரு முறை தான் இது மாதிரி நமக்கு சந்தர்ப்பம் வரும். எல்லாருக்கும் எல்லா நேரத்தும் சந்தர்ப்பம் கிடைக்காது. ஆனால் நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அதை கரெக்டாக உபயோகிக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது, லீவ் கிடைக்கும்போது இந்த மாதிரி மலைக்கு ட்ரெக்கிங் வாங்க. மனசு சாந்தமாக இருக்கும். உடம்புக்கு ஒரு எக்ஸசைஸு, காலுக்கு ஒரு எக்ஸசைஸு, சூப்பராக இருக்கும். வாங்க வாங்க வாங்க, ரங்கமலைக்கு வாங்க. நீங்கள் எந்த ஊரில் வரீங்க? உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள். பயப்படாதீங்க. இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது?
இப்போ நாங்கள் ஆல்மோஸ்ட்டு கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். 20 மினிட்ஸ் ஆகும். வெயில் ஒரு பக்கம், காற்று ஒரு பக்கம். காற்று அப்படியே தள்ளுறது. அதனால தான் பார்த்து தான் நடந்து போனோம். இந்த நடந்துனே வந்து வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். மேலே தெரியுது பார்த்தீங்களா, அந்த உச்சிக்கு இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் தான் கோயில் இருக்குது. அந்த உச்சிக்கு சில பேர் போவாங்க. எல்லோரும் போன அவசியம் கிடையாது. நம்மளால் முடிஞ்சால் நம்ம போகலாம். பட் டஃப். ஆனால் மேலே போன பிறகு தான் தெரியும் நம்மளால் ஏற முடியுமா முடியாதான்றது. அந்த டாப்புக்கு கீழே தான் கோயில் இருக்குது. அதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். இன்னொரு 15 மினிட்ஸில் போயிடலான்னு ஒரு நம்பிக்கை தான். ஆமாம், தேங்க்யூ. நீங்களும் வந்து பாருங்கள், கோயில் தரிசனம் பண்ணுங்கள். சொல்லுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். ஜீவானந்த பிரகாஷ் என் பேர். என்ன பண்ணுறீங்க நீங்கள்? 12th படிச்சுக்கிட்டு இருக்கேன். எந்த ஸ்கூலு? வேடசுந்தர் பாய்ஸ் ஸ்கூல். வெரி குட். உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு? அப்பா டிரைவர். வெரி குட். அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். வெரி குட். கூட பிறந்தவங்க? தம்பி. இதுக்கு முன்னாடி எப்போ வந்து இந்த கோயிலுக்கு? இதான் ஃபஸ்ட் டைம். வாழ்க்கையில் சீக்கிரம் முன்னேறணும், நல்லா படிக்கணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நிச்சயமாக நல்லா படிச்சு நல்லா முன்னேறணும். அம்மா அப்பாவுக்கு துணையாக இருக்கும் என் கடைசி வரையும். அதுதான் முக்கியம் வாழ்க்கையில். அப்போ தான் அது கூட சொல்லுவான், மாதா பிதா குரு தெய்வம் கூட கிடைச்சிடலாம். நான் மாதா பிதா முக்கியம். 12th படிச்சு நல்ல மார்க் தான் ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு அப்பா என்னுடைய ஆசீர்வாதம். தேங்க்யூ. சொல்லுங்கள், ஏதாவது சொல்லுங்கள். தேங்க்யூ. நாங்கள் இப்போ ஆல்மோஸ்ட் கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். இன்னொரு 100-200 அடி ஏற வேண்டியதாக இருக்கும். ஆனால் அந்த ரூட் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. பரவாயில்ல, வெயில், காற்று இருக்குது. காற்றடிச்சுன்னா உங்களுக்கு நமக்கு டயர்ட்னஸ் தெரியாது. பாருங்கள், 2 பாதை போகுது. இந்த நம்ம லெஃப்ட் பாதையில் தான் போகணும், ரைட் பாதையில் போகக்கூடாது. ரைட் பாதையில் போனால் கால் வழுக்கி விட்டுரும். லெஃப்டில் போனோன்னா சேஃப்டியாக கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணலாம். ரைட்டில் போயிடாதீங்க. எப்பேற்பட்ட மவுண்டனியராக இருந்தாலும் சரி, கிரேட் ட்ரெக்கராக இருந்தாலும் சரி, ரைட் சைடு மாத்திரம் போயிடாதீங்க. ரங்கமலை சிவன் கோவில் இன்னொரு 50 அடி ஏறினா நாங்கள் கோயிலுக்கு வந்துடுவோம். இந்த மலை மேலேயும் சில பேர் போகிறாங்க. எங்களால் முடிஞ்சால் போவோம், இல்லைன்னா இல்லை, டைம் பொறுத்திருக்கு. இப்போ உச்சி வெயில் ஆகிப்போச்சு எங்களுக்கு. பயங்கரமான எப்படி மூச்சுவாங்க பார்த்தீங்களா? இதுதான் ரங்கமலைன்றது. ரங்கமலை வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது வரணும். நீங்களும் வாங்க. கருப்பண்ணசாமி, நீ தான் காப்பாற்றணுப்பா எல்லாரையும். வேறு ஏதாவது தப்பு செஞ்சால் கூட மன்னிச்சிடுவோம். நான் தப்பு செஞ்சால் கூட தயவுசெய்து மன்னிச்சிடு எல்லாரையும். எல்லாருக்கும் நல்லதே நினைக்கிறேன் நான். நாங்கள் அவ்வளோ அப்படியே சாமி லைட்டில் பார்க்கலாமா? இருக்குப்பா, லைட் போட்டு போட்டாங்க. பசு தரிச்சுரமாக லிங்கத்துக்கு பால் விட்டுட்டு லிங்கத்தை முகந்து பார்க்குது. உள்ள மூலஸ்தானத்தில் இருக்குது சுயம்பு லிங்கம் தான். சுயம்பு லிங்கம் 1/2 அடி. இவர் பாண்டிய மன்னர், மக்களோடு சேர்ந்து அவரும் கும்பிட்ற மாதிரி. பாண்டிய மன்னர் 2000 வருஷங்கள் ஆகுது. சேர சோழர் பாண்டிய மன்னர் காலத்தில் உருவான போது. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.
ஹைட்டா? ஒரு 1.5 கிலோமீட்டர் வரும். 1.5 கிலோமீட்டர். எவ்வளோ இது? ஹாஃப் அன் ஹவர் ஆகுமா இது? இங்கே போகிறதுக்கு 1 ஹவர் ஆகும். மன்னர் காலத்தில் இந்த கோயில் உருவானதுங்க. இந்த கட்டடமே இந்த இடத்துல எல்லாம் இருக்கிற காலத்தில் பசுமாடு கீழே இருந்து பசுமாடுகளை ஒரு 20-30 இப்படி பசுமாடு வந்து மேலே மேயும். பசுமாடெல்லாம் மேய்ஞ்சிட்டு சாயங்காலம் 4 மணி சுமாருக்கு பசுமாடெல்லாம் கீழே இறங்கும்போது அதில் ஒரு பசு மட்டும் லிங்கம் இருக்கக்கூடிய இடத்துல போய் தற்சூரமாக பால் விடுமுங்க. மாட்டுக்காரரு காலையிலும் சாயங்காலம் கண்ணை விட்டு விட்டா கண்ணு திமிர்தாண்டமாக குடிக்குதுங்க. இவர் கண்ணை பிடிச்சி கட்டிட்டு இவர் கறக்கலாம்னா அந்த ஒரு பசுமாடு பாலுக்கே நிற்கிறது இல்லை. இப்படியே 2 நாள் 3 நாள் பார்த்துருக்காருங்க. அந்த ஒரு பசுமாடு பால் நிற்கல. சரி, பசுமாடு மேய்க்க போகிறவன் தான் கறந்து சாப்பிட்றானா இல்லை வேற ஆள் கறந்து சாப்பிட்றாளா? ஒரு வாரத்துக்கு தோட்டத்தில் இருந்து வேலை பாரு, பசுமாடு மேய்க்க நான் போயிட்டு வந்துடுன்னு மாட்டுக்காரர் வந்துட்டார். அங்கங்கே பசுமாடு மேயிற காட்டில் அங்கங்கே செடி மரவில் மறைஞ்சு உட்காந்துருக்காரு. ஒரு வாரமாக பார்த்துருக்காரு, எந்த யாரும் வந்து கறக்கிற மாதிரி தெரியலைங்க. ஒரு நாள் வேலையில் இவர் கீழே பசுமாடெல்லாம் 4 மணி சுமாருக்கு பசுமாடு கீழே இறங்கும்போது இங்கனக்குள்ளே செடி மரவில் மறைஞ்சு உட்காந்துருக்காரு. அப்போதைக்கு ஒரு பசு மட்டும் பிரிஞ்சு போய் தற்சுரவமாக பால் விடுதுங்க சிவன் இருக்கக்கூடிய இடத்துல. என்னடா ஒரு பசு மட்டும் போய் பால் வாங்க விடுதுட்டு பசுமாட்டை போய் கையில் பிடிச்சிருக்காரு. கையில் பிடிக்கும் கைப்பிடி தான் நின்றுது. தற்சுரவமாக பசு மறைஞ்சிருச்சு. அதுக்கு பிற்பாடு சிவன் பாண்டிய மன்னர் கனல் போய் சொல்லி பாண்டிய மன்னர் கோயில் எழுப்புனது. அதான் முன்னத்தப்படி தான் செதுக்கி வெட்டப்படிங்க. பகுதி மலையிலிருந்து அவருக்கு பாறை இருக்கவங்களாம் செதுக்கி வெட்டப்படி. அதான் பாண்டிய மன்னர் காலத்தில் போட்டது. அதுக்கு பிற்பாடு போட்டதான் நீங்கள் இப்போ வந்துட்டு இருக்கிறபடி. கட்டடத்தில் பின்பக்கம் மீன்சின் இருக்குங்க. பாண்டிய மன்னர் கட்டினதுக்காக மீன்சின் இருக்கும். இந்த சைடில் பாறையில் கல்வெட்டு இருக்குங்க. பாண்டிய மன்னர் கல்வெட்டு. ஸ்ரீ சுந்தர பாண்டியங்கிறது தமிழ் வாசகம். அது கீழே உள்ள இடத்துல சமஸ்கிருத எழுத்து வாசகம் புரியல. நாங்கள் 3 பேரும் இப்போ தான் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த ரங்கமலை உச்சிக்கு வந்தோம். கோயிலுக்கு வந்தோம். கோயிலில் சிவதரிசனம் பண்ணோம். அந்த சிவலிங்கம் வந்து சுயம்புலிங்கம் சொன்னாங்க. நான் அந்த வீடியோ அதுக்கப்புறம் போடுறேன். இட்ஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். டஃப் தான். மெதுவாக தான் வந்தோம். எங்களுக்கு கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஆகிடுது. நான் 2 மணி நேரத்தில் வருவோன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் 2.5 மணி நேரம் ஆகிடுது. ஆனால் 3 பேருமே, எனக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு வந்து 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நானும் என் ஃப்ரெண்டும் மெதுவாக தான் வந்தோம். வெயில் செருப்பு போட்டு தான் வந்தோம். நல்லபடியாக வந்து சேர்ந்தோம். சாமி தரிசனம் பண்ணோம். இன்னொரு 15 நிமிஷத்தில் வந்து கீழே இறங்கிடுவோம். நாங்கள் பத்திரமா இறங்கி விடுவோம். ஓம் நம சிவாய. இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் ட்ரெக். வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது நீங்களும் வந்து என்ஜாய் யுவர் ட்ரெக் இன் ரங்கமலை. தேங்க்யூ. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள். பயப்படாதீங்க. இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கு? எஸ். தலையை வேற அடிச்சுக்கோ. தலையாடி ராக்ல ஃபுல்லாக அடிங்க மேலே கீழெல்லாம். இதாங்க ரங்கமலை ஆட்டுவார் கோவில். ஓகே, எங்கள் வயிற்று பார்த்தீங்களா? இங்கே இருந்தால் படிக்கட்டு பேர் தான் படிக்கட்டு பந்தூர் தான். அதுக்கப்புறம் கல் மேலே தான் நடந்து போனோம். பாறை மேலே நடந்து மேலே சிவன் கோவில் சுயம்புலிங்கம் இருக்குது, மல்லீஸ்வரர். அவரை போய் தான் தரிசனம் பண்ணிட்டு பண்ணணும். இது கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்ரு ட்ரெக் இருக்குது. டிஃபிகல்ட்டு தான். ஆனால் பார்த்து போனோம். மேலே ஒரு வசதியும் கிடையாது. ஆமாம், சாமி தரிசனம் பார்த்துட்டு நல்லபடியாக நாங்கள் கீழே இறங்கிட்டோம். ஓம் நம சிவாய. இதோ பாருங்கள், என் கூட வந்து 2 பேர்.
ஆ இந்த வாரம் ஒரு நிமிஷம்